சரி, டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. நம்ம அதை தான் பார்க்க. வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு காலையில் வந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்க மாதிரி சில நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னி நோட்டிஃபிகேஷன் டேட் 1/4/2025 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 30ஆம் தேதி 4ஆவது மாதம், அதாவது April 30, 11:59 PM வரைக்கும், அதாவது ஏப்ரல்னா May 1க்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 5/6 வரைக்கும் டைம், 5/7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் டைம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/6/2025 வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. 9:30லேருந்து 12 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்றது அப்புறமா டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரியோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவுட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஆர் ரொம்ப முக்கியம். ஓடிஆர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சென்டர் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி இந்த சென்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி நிறைய நம்ம மேக்ஸிமம் குரூப் 1 எழுத போகிறவங்களாம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம நிறைய ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம். ஸோ அவங்களுக்கு ஓடிஆர் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேனட் ஐட்டம்ஸ் என்னென்ன ப்ளூடூத்ஸ் கொண்டு போகக்கூடாது, கேமரா கொண்டு போகக்கூடாது, மெமரி நோட்ஸ் கொண்டு போகக்கூடாது, ரிங்கு நோட்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, பென் ட்ரைவ், ஸ்டோரேஜ் மீடியா அது மாதிரி கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிஜி டிசைன் டேட்டா, புக்ஸு, மேத்தமெட்டிக்கல் ட்ராயிங் பண்ணுறது, இல்லைனா மேப்பு, புக்கு, நோட்ஸ், லூசர்ஸ் அந்த மாதிரி ஷீட்ஸஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது, கைட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இதில் பேன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வார்னிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன்ஸ் பியூர்லி மெரிட் பேஸ்ட், இது ஒரு மெரிட் பேஸில் தான் விட்டுருக்காங்க. இது அன்ஃபேராக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்லாம் பண்ணக்கூடாது, சீட் பண்ணால் அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் பண்ணால் உங்களுக்கு மேபி அவங்க ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ், இதாங்க ரொம்ப முக்கியம். டெப்யூட்டி கலெக்டருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 28 வேகன்சிஸ் டெப்டி கலெக்டருக்கு இருக்குது. ஸோ தமிழ்நாடு சிவில் சர்வீஸ், அதாவது டெப்டி கலெக்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 28 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது எந்த லெவல் ஆஃப் பேல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1122 ரூபாயில் வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1ல் 7 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் 19 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து கீழே வரும். ஸோ அவங்களில் 7 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயி ஆஃபீஸில் 3 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபரில் மொத்தம் 6 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக வேகன்சிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்சி அருந்தது, எஸ்டி, எம்பிசி, டிசிஎஸ், பிசி, பிசிஎம்ஸ், பிசிஎம்எஸ் அதர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இது எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து என்ன அதர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ டெப்யூட்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்டட் 34 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. இதான் ரொம்ப நெசசிட்டியான ஒரு வார்த்தை, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 34 வயசு எனக்கு இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு, நாளைக்கு தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் எழுத உங்களை விட மாட்டாங்க. இப்போ 36 வயசுனா 36 வயசுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது. 34 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது டெப்யூட்டி கலெக்டர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் பொறுத்த வரைக்கும் சரி, நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் பொறுத்த வரைக்கும் சரி, இவங்க எல்லாத்துக்கும் 34 வயசு தான். ஸோ டிசபிலிட்டி அப்படின்றவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 44 வயசு வரைக்கும். எக்ஸ்ஆர்மிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு 50 வயசு வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் விடோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 39 வயசு வரைக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பர்டென்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் 3மே. ஆனால் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்களுக்கு 34 வயசு தான். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பிஎல் முடிச்சிருந்தா, அதாவது பேச்சுலர் ஆஃப் லான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் லா முடிச்சிருந்தா உங்களுக்கு 1 வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே அது இதுலேயுமே 1 வயசு பாருங்கள், பிஎல் முடிச்சிருந்தா எல்லாத்துலேயுமே டிசபிலிட்டிலையும் 1 வயசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விடோலையும் 1 வயசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லா முடிச்சிருந்தா நீங்கள் 1 வயசு எக்ஸ்ட்ரா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சரி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷன். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்ரெடி 34 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. 34 வயசுக்கு முன்னாடி, அதாவது 34 வயசு இன்றைக்கி என்ன எனக்கு நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேப்பபிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 44, 39 வந்து வீடியோக்கு. ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக 50 ஏஜ் தான், ஓகேங்களா, ஏஜ் கன்செஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னு அவங்க வந்து அதர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து பிசி, ஓபி, சிஎம், பிசிஎம் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த அப்ரிவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, நமக்கே தெரியும். பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், ஷெட்யூல் கேஸ்ட், அருந்ததேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தோடைய சர்டிஃபிகேட் இல்லை, பிறப்பு சான்றிதழ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா எஸ்எஸ்எல்சி. நீங்கள் 10th படிக்கும் போது உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சரி, இல்லை 12th மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இது ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம், ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை டிகிரி மார்க் ஷீட் ஆகட்டும், இல்லை 10th 12th மார்க் ஷீட் ஆகட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிகிரி மார்க் ஷீட் இன்ஸ்டெட் ஆஃப் த 10th 12th ஆர் 12th மார்க் ஷீட் any other form of evidence will not be accepted. Failure to upload produce to such a document shall result in the rejections of candidate aptitudes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. பட் மேலே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த டேட் ஆஃப் பர்த் வில் பி வெரிஃபைட் அகைன்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி 12th ஸ்டாண்டர்ட் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் இஷ்யூட் பை தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த வார்த்தையை ரொம்ப பாருங்கள். ஸோ இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டேன், வில் நாட் பி அக்செப்டட்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனோ இல்லை தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனோ இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தது, உங்கள் 10th 12th மார்க் ஷீட் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தது அப்படின்னா, பர்த் மார்க் ஷீட் வந்து அது இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இங்கே 4.2, அதாவது 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். ஏதாவது ஸ்கூலில் வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இல்லை வந்துட்டு யூஜிசியில் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 அதே சேம் தான். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் ஏதாவது நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும், இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெப்யூட்டி கலெக்டர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், எனி டிகிரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது இன்ஜினியரிங் என்ன கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே, எனி டிகிரி யூஜிசியில் இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலேயே வந்து பாருங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிகாமோ இல்லை பிஎல்லோ நீங்கள் படிச்சிருந்தீங்க டிகிரி டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, நீங்கள் பிகாம் இல்லை பிஎல் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா தரப்படும். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ், ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அந்த 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். அங்கே வந்து டாக்ஸேஷன் லா கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் பிகாம் பிஎல் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தீங்க, டிகிரி ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலே பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் டாக்ஸஸ்லேயே வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தா பிகாம் பிஎல் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டும் அதே தாங்க, சேம் தான். ஸோ வந்து ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் உங்களுக்கே தெரியும், நல்ல ஜாப். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜாப்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு இங்கே சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. யூஜிசி வந்து அதாவது எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும், அது வந்துட்டு எது வந்தால் பிகாம் பிஏ பிஎஸ்சி எது வந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் இதுக்கு ஃபெமிலியர், உங்களுக்கு தெரியும், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து ஃபெமிலியர். ஸோ அங்கே வந்து காந்திகிராம் ரூரல் வந்துட்டு பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷனில் பிஜி, அதாவது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு படிப்பு, ஓகேங்களா. சோசியாலஜின்றது ஒரு படிப்பு, ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் பிஜி கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, மூணுத்துலேயுமே காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்திகிராம், இல்லைனா டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷனில் பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, சோசியாலஜியில் பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை அளிக்கப்படும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்
டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க 5th அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா. இதுலேயும் சேம் தாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு எனி டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கலாம், எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம், சோசியாலஜி முடிச்சிருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், சைக்காலஜி முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும். இல்லைனா பிஜி இன் டிப்ளமோ சோசியல் சயின்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் தரப்படும். இல்லை அப்படியும் இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேரில் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் என்ன அவங்க வந்து மார்க்ஸ் மூலியமாக தருவாங்களா இல்லை என்ன இன்டர்வியூவில் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு தே ஷுட் பி கிவ் எ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 6th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். ஓகேங்களா. கோட் வந்து 1946. இதுலேயும் சேம் தாங்க. நீங்கள் செக்ஷன் 3 படி யூஜிசியில் வந்துட்டு அந்த ஆக்ட் உங்களுக்கே தெரியும், ஆக்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ எதுக்கு அந்த ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, டீம்டில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா இங்கே பாருங்கள் அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தர் ஃபேமிலி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த இபி எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2019 சம்திங்னு நினைக்கிறேன். அப்போ வைக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டுட்டாங்க. பட் ஆனால் அதை நம்பி படித்து அந்த எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் இதுவுமே தருவாங்க வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம். அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கே திருப்பி என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் நாங்கள் தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னு இபி சொல்லி திருப்பி வாபஸ் வாங்கிட்டு பண்ணாங்க. நிறைய பேர் கேஸ்க்குலாம் போனாங்க. பட் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவங்களுக்குலாம் ஒன்று பெரிய சான்சஸ் தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க, 6 to 7 years வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான சான்சஸ்ன்னு சொல்லலாம். இது என்ன அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது உங்கள் தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடி யாரோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தாங்கன்னா, உங்கள் அப்பாவோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய கிராண்ட்சனுக்கு இல்லைனா கிராண்ட் டாட்டருக்கோ இல்லை வந்துட்டு யாருக்கோ அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the explanation பார்க்கலாம். The expression freedom fighters shall mean persons who took part in any of the national movement inaugurated by National Congress or under in transition for attainment of independence of India and as a consequence of undergone imprisonment. The expression family shall mean the father, mother, son, daughter, grandson and unmarried granddaughter of a freedom fighter. நீ சொல்லியிருக்காங்க பாருங்க, அன்மேரிட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பேத்தியோ இல்லை கொள்ளு பேத்தியோ இருந்தால் அன்மேரிடாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க, உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாங்கன்ற சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். 10th இல்லை வந்து ஹையர் செகண்டரி அதாவது 12th இல்லை டிப்ளமோ டிகிரியோ பிஜியோ இல்லைனா வந்து இந்த ப்ரொவிஷனல்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸோ இல்லை கன்சால்டேட் மார்க் ஷீட் எது இருந்தாலுமே வந்து குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ப்ரூஃபோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யூஜிசி அதாவது அண்டர் கிராஜுவேட் அதாவது யூஜி டிகிரி அதனால எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ அதே தான் கொடுத்துருக்காங்க திருப்பியும். அதே போல் வந்துட்டு ஹூ ஹவ் பாஸ் த ஃபைனல் ப்ரொஃபஷனல் ஆஃப் எம்பிபிஎஸ். இங்கே பாருங்கள் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை எம்பிபிஎஸ்மே வந்துட்டு நமக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் அதர் தென் டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் அக்யூசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அக்யூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் எப்படி இருக்குது இதுக்கு மட்டும்தான், மற்ற எதுவுமே நமக்கு வந்துட்டு இந்த விஷன்ஸோ இல்லை வந்துட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்துட்டு நீங்கள் டெப்யூட்டி சூப்பர்டென்ட்க்கு மட்டும் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டெப்யூட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி சூப்பர்டென்ட்டில் வந்துட்டு இங்கே தான் சொன்னேன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸில் வந்துட்டு கேட்டகரி 1ல் ஹைட் வந்து மென்னை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும். விமனை பொறுத்த வரைக்கும் 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டர்லையும் சரி, செஸ்டோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் 86 இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இங்கே உங்களுக்கு நிறைய பேருக்கு எஸ்ஐ ஆனவங்களும் சரி இல்லைனா வந்துட்டு ஏட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா கான்ஸ்டபிள்ஸ் அவங்களாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மாதிரி வைப்பாங்க. அந்த இசிஜி எடுப்பாங்க, ஓட விட்டு அந்த ரன் பண்ணி அவங்களுடைய ப்ரீத்திங்
ரீடிங் பார்ப்பாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஹையர் போக போக பிரச்சனை இல்லை. பட் ஸ்டார்டிங் நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கீங்க, போலீஸ்க்கு ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னும் அது மாதிரி நிறைய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு போலீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. மென் பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டரும் 86 செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்தால் போதும். எக்ஸ்பான்ஷன் வந்து 5. ஸோ விமன் பொறுத்த வரைக்கும் 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் எக்ஸ்பான்ஷன் நாட் அப்ளிகபிள், அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாலேஜ் இன் தமிழ் அது உங்களுக்கே தெரியும். பிரச்சனையில் வந்துட்டு தமிழ் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது டிசபிலிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 4% வந்து ரிசர்வேஷன் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டெபுட்டி கலெக்டரில் வந்துட்டு எல்வி HHLD ஓகே மொபிலிட்டி அது வந்து மூவிங் அந்த இருக்க பர்சன்ஸு. ஸோ அதர்ஸ்லாம் இருப்பாங்க. இது வந்து அது ஒரு டேர்ம், அவங்களுக்கான டேர்ம். மூவிங்கில் இருக்கவங்களுக்கு, இல்லை இந்த டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு, இல்லை வந்துட்டு ஹைக்கான இந்த டிசபிலிட்டி இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. அதான் LVHH அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான 4% ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அந்த VA என்னென்ன சொல்லுவாங்கன்னா விஷுவல் இம்பேரன்ஸ் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து VAன்னு சொல்லுவாங்க. இல்லை LVனா வந்து லோ விஷன், உங்களுக்கு வந்து கம்மியான விஷன் இருக்குது, வந்து கேட்கறதுக்கு வந்து HHனா வந்து இயரிங் கேட்கறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. CPனா வந்து செரிப்ரலாக வந்து பால்சியதாக இருக்கும், இல்லை வந்து லெப்ரோசி வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து த ஃபாலோயிங் போஸ்ட் ஆர் ஐடென்டிஃபை அஸ் சூட்டபிள் போஸ்ட் ஃபார் 4% ரிசர்வேஷன் டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே 4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் ஒன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் மெயின், இன்டர்வியூ. மெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்னில் இருக்கும். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் OMRல தான் இருக்கும். ஐ மீன் அந்த CBT OMR அது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற, மெயின்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி 5th பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு வேறு எதுவும் பெருசாக உள்ள இல்லை. அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ் அந்த மாதிரிக்கு வந்து ஜென்ரல் அந்த மாதிரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க், த இன்டர்வியூ வில் கேரி 100 மார்க்ஸ் வித் நோ மினிமம் குவாலிஃபிகேஷன். 100 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 8th பாயிண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 175 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 300. டியூரேஷன் வந்து 3 hours உங்களுக்கே தெரியும். ஸோ மினிமம் குவாலிஃபை வந்துட்டு மேக்ஸ் வந்து உங்களுக்கு SC, SCA, ST, MBC, BC, OBC இந்த மாதிரி. அதர்ஸ்க்கு வந்து 120 மார்க், இவங்களுக்கு வந்து 90 மார்க். இல்லை வந்து அதர்ஸ்னால் வந்து ஓப்பன் காம்படிட்டிவ் ஜென்ரலாக வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 120 மார்க் இருக்கும். ஸோ மெத்தட் வந்து OMR ஷீட் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ வந்து இதில் 175 மார்க் வந்து உங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து தான். மீதி மார்க்ஸ் என்ன 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸ். ஓகேங்களா. ரீசனிங் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 மார்க். ஸோ 300 மார்க்ஸ். ஓகேவா. டோட்டலாக மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். ஸோ இது டோட்டல் 175 + 20 வந்து 200 மார்க்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எக்ஸாம் தான். ஸோ அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் 120 எடுக்கணும். ஓகேங்களா. OMR வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு 4 இருக்குங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அதை நீங்கள் எலிஜிபிள் ஆனால் தான் பேப்பர் 2 வந்து நீங்கள் எழுத, பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலாம். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனது தான் அதுக்கே போகுவாங்க தேர்த்து பேப்பர் கரெக்ஷனுக்கு. ஸோ பேப்பர் 1 வந்து கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அந்த 850 மார்க்ஸ் அப்படின்னு கேட்டால் அது பெருசாக ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, மெயின்ஸ் இருப்பீங்க. ஸோ பேப்பர் 1 வந்து எந்த ஸ்டாண்டர்டில் வரும் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட், அதாவது 10th 10th ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஸோ தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து 3 hours டியூரேஷன். 40 மார்க் எடுத்தால் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதான் சொல்கிறாங்க. ஸோ டைப் வந்து ஓகேங்களா. அது இதில் வந்து அதர்ஸ்க்கும் சரி, SC, ST, அருந்ததியர், நெக்ஸ்ட்டு வந்து SCக்கும் சரி, MBC இல்லை DCS, BCக்கு, OBC, அதாவது அதற்கு முஸ்லீம்ஸ்க்கு ஓகே யாருக்கு இருந்தாலும் 40 மார்க் வந்து குவாலிஃபிகேஷன் சேம் தான், காமன் தான். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில், பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில், பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 3மே டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும். ஸோ ஈச் கேரி ஆன் 250 மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கேரி ஆன் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ வந்து SC, ST அதாவது அந்த கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 225 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்து 300 எழுதணும். ஸோ டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது ரிட்டன் டைப் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம் அதை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு 850 மார்க்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்தோடனே மெயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆனிக்ஷர் 4 அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு என்னன்னா மெமரண்டம் ஆஃப் அட்மிஷன், ஹால் டிக்கெட் வந்துட்டு ரொம்ப எலிஜிபிள். அது வந்து அவைலபிள் வெப்சைட்ல வந்து www.tnpec எக்ஸாம் 13ல வந்துட்டு வெப்சைட்ஸ்ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கமிஷன் வெப்சைட்டும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வந்துட்டு வரும் உங்களுக்கு அப்படின்ற மொபைல் நம்பரில் இல்லை இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் டைம் வந்துட்டு 10 to 5:45 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டைம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து எனக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் போட்டுக்கலாம். அவங்க அட்ரஸ் வரை கொடுத்துருக்காங்க, வஉசி நகர், பார்க் டவுன், சென்னை அப்படின்ற மாதிரி வந்துட்டு 603 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நோட்டிஃபிகேஷன் நம்பர், இயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே வந்து ஃபுல்லுமே பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் போஸ்டல் அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வேலிட் இமெயில் ஐடியில் ஓகே. நெக்ஸ்ட் லிட்டிகேஷன்ஸில் வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மதுரை பிரான்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகே. இதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. இது வந்து அந்தளவுக்கு பார்க்க தேவையில்லை. ஸோ இங்கே என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, மேம் அப்ளை பண்ணுறதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன் அதையுமே. ஸோ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்லைன் மோட் தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ www.tnpsexams.in இதில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 90% நட்டு 95% வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஓடிஆர் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இதுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் போதும். நம்ம ஒன்ஸ் நீங்கள் லைஃப் லாங் குரூப் 4 குரூப் 2 எதுவும் எழுதினாலும் ஓகே. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு. இது 150 rupees வந்துட்டு கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வந்துட்டு நெட் சென்டரில் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள். டூரிங் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் த கேண்டிடேட் ஷுட் கீப் ரெடி த ஸ்கேன்ட் இமேஜ் டு த photographer taken with last 3 months of the size 20 KB to 50 KB. அந்த ஃபோட்டோவுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், ஜேபிஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோபைட், அதாவது 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதுவும் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறதா தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோடைய சைஸ் நீங்கள் வந்து நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபோட்டோடைய சைஸ் வந்து அவங்க 20 to 50 கேபியில் வந்து பண்ணி தருவாங்க. நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும், ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி உங்களுக்கு சைன் வந்துட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 10 to 20 கேபி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அப்ளிகேஷன் ஃபார் எனி போஸ்ட்டில் எதுவும் பண்ண முடியாது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயிலில் நீங்கள் வந்து அப்போ ஒன் டைம் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து ஓடிபியோடைய இமெயிலில் ஓடிபி வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நெட் சென்டரில் முடிஞ்சளவு பார்த்துக்கோங்க. இல்லை நம்மளே கூட பண்ணலாங்க. நானே தான் பண்ணேன். ஸோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஓடிஆர் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் மேக்ஸிமம் போய் நெட் சென்டரில் இதோ பாருங்கள் அது கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4.5 சென்டிமீட்டர், இங்கே 33.0 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஷோவிங் போத் இயர்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த நெக். உங்களுக்கு வந்து கழுத்து 2 காது ஃபுல்லுமே கவர் ஆகணும். நம்ம வந்துட்டு இப்போ ஃபோனில் எடுத்த அந்த பிக்சல்ஸ்லாம் உடையும் பயங்கரமாக. ஸோ பிக்சல் சைஸ் உட்படவே ஃபோட்டோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ்கள் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் ஷாப்பில் இல்லை நெட் சென்டரில் போய் சென்டரில் போய் கொடுத்தாவே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்துட்டு அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது தான். இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசப்டி shall be permitted to choose only one examination center shall be allotted to venue in the district. அதாவது அந்த டிசபிலிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சென்டர் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சென்டர் போட்டிருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, அதுக்கப்புறமா இருக்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சிதம்பரம், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோயில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, திருமங்கலம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், திண்டிவனம், விழுப்புரம், வெள்ளூர், திருப்பூர், திருப்பத்தூர், சேரமாதேவி, திருநெல்வேலி, துறையூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருவாரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், தேனி, நீலகிரி, தாஞ்சூர், தென்காசி, காரைக்குடி, ஆத்தூர், சேலம், ராணிப்பேட், இந்த மாதிரி 44 சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எங்கே சென்டர்ஸ் மொத்தம் 3 சென்டர்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எது பக்கம் இருக்கும், நீங்கள் உங்கள் இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், திருவண்ணாமலை. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே போட்டுருங்க. இப்போ கோயம்புத்தூர் நியர்பை பார்த்தீங்கன்னா சேலம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இருக்கிற ஏரியா தான் போடுவாங்க. லாஸ்ட் டைம் செட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்புத்தூர் இருக்கவங்களும் சென்னை கிடச்சாங்க, சென்னையில் இருக்கவங்க திருப்பூர் கிடச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர்னா நியர்பை சேலம் போட்டுக்கோங்க, ஈரோடு போட்டுக்கோங்க. இல்ல நீங்க திருவண்ணாமலை நியர்பை வெள்ளூர் அந்த மாரி நீங்க வந்து உங்களுக்கு மார்னிங் எக்ஸாம்னா நீங்க போற மாரி வந்துட்டு பக்கத்துல எது இருக்கோ அந்த மாரி போட்டுக்கோங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை தான். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வேறு எதுவும் பெருசா இல்லைங்க. ஸோ உங்க ப்ரிலிமினரி ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ₹200 இருக்கும். ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். எஸ் ஆர் நோ வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீ பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் பேங்கிங் பண்ணலாம், கிரெடிட் கார்டு வச்சு பண்ணலாம், டெபிட் கார்டு வச்சு பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்லைன் மோடில் வந்துட்டு டிமாண்ட் டிராஃப்டர் போஸ்டல் ஆர்டர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பேக் அண்ட் ரெஃப்ரெஷ் பட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லைங்க. அதுக்கு வந்து ப்ரூஃப் என்னென்ன வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கரெக்ட் விண்டோ இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி. ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் கிரிமினல் இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் கிரிமினல் கேஸஸ் டிசிப்ளினரி கேஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகிருக்கக்கூடாது எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ன்றது வந்து நம்ம பேர் போட்டு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெசிக்னேஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அதுவுமே பெருசாக எதுவும் தேவை. நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி தான் குரூப் எக்ஸாம்ஸ் வந்துட்டு. இங்கே எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அவங்களா இருந்தால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எப்போ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூலை 1979 ஜூன் 1987 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஃபீ கன்செஷன்ஸ் பற்றி 2 ஃப்ரீ சான்சஸ் அதாவது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன எக்ஸ் சர்வீஸ் மேனோட அப்ளிகேண்டடு அவங்க ஆர்மியில் வந்து என்ன எந்த ஒரு ரேங்க்கில் இருந்தாங்க, கர்னலாக இருந்தாங்களா, மேஜராக இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். நேவியில் ஏர்ஃபோர்ஸ்லேயே யார் இருந்தாலும் அப்புறமே என்ரோல்மெண்ட்டு டிஸ்சார்ஜ் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு பிபிஓ நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து சர்டிஃபிகேட் அதுதான் அவங்களோட தான். இது எல்லாமே பெஞ்ச்மார்க் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதுவுமே வந்துட்டு டிசபிலிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு ஃபில் பண்ணுறது தான் சர்டிஃபிகேட் நம்பர், அவங்களுடைய ஃபோட்டோஸ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நமக்கு எல்ஹெச்ஆ விஹெச் இல்லை ஹெச்ஹெச்ஆ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு தான் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எம்டி எல்பி அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 27 பேஜ் நம்பர்ஸ் இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் அதே தாங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிக்கு லோ விஷன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ரிசர்வேஷனோட அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 26.5% இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.5, எம்பிசி டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் 20% இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் விமன் ரிசர்வேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 30% வந்து ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விமன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேண்டிடேட் ஷல் பி என்டைட்டில் டு கம்ப்ளீட் இதுலேயே வந்துட்டு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துடுவாங்க. 30% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்ஜெண்டர் மேல் ஆர் சம்திங் எது வந்தாலுமே. ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு 30% சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் பேக்வர்ட் முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளோ, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கவங்களுக்கு வந்து ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்துட்டு சாரி எக்ஸ்பென்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்னு வந்துட்டு நமக்கு டிஎன்பிசி 1-4 வந்து இப்போ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வரப்போம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் வந்து வரும். ஜென்ரல் சயின்ஸில் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச 10th ஜியாகிரஃபி வந்து படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஜியாகிரஃபி வந்து புரிஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து 10th வந்து ஒரு 3-4 லெசன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை படிச்சிங்க செம்ம கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சு படிச்சிங்க. நாட் கிராம் அப், நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிச்சு தான். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ மேக்ஸிமம் ஈஸியாக தாங்க இருக்கும். ஹிஸ்ட்ரி நமக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க. ஹிஸ்ட்ரி கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது ஐஎன்எம்னு சொல்லுவோம். அதில் 25 கொஷின்ங்க. நீங்கள் வந்து பாருங்களேன், நீங்கள் வந்து ஆர்ட் சயின்ஸ் இல்லை நீங்கள் வந்துட்டு ஹார்ட் மேஜர் அதாவது ஹிஸ்ட்ரியோ எக்கனாமியோ ஜியாகிரஃபியோ இந்த மாதிரி எதை எடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரியோட எடுத்துருந்தீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ். நீங்கள் மேக்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 23 கொஷின்ஸ் அடிக்கலாம். ஸோ இந்த 2 மேஜர்ஸ் எடுத்தவங்களுக்கு நல்ல சான்சஸ். அதாவது பாலிட்டி நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் எடுத்துருந்தீங்கன்னா 40க்கு 35 கொஷின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஷினும் தங்கத்தின் ஈடுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ்க்கு இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு சேர்த்து. ஸோ இங்கே இதுவும் ஹிஸ்ட்ரியோட ஜாயினில் தாங்க வரும். ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து தமிழ் வர மாதிரி இருக்கும். திருக்குறள் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த
8 தொகை, 10 பாட்டு அந்த மாரி வர மாரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் தாங்க. ஆப்டிட்யூட்ல வந்து ரீசனிங் வந்து 10 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்துட்டு இது சொல்லுவாங்க. நீங்க ஆப்டிட்யூட்ல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வச்சு போட்டீங்க அப்படின்னா, அது ஆப்டிட்யூட். நீங்க ரீசனிங் யோசிக்கிற மாரி இருக்கும். இப்போ டைசம் ஆகட்டும், ஏட்சம் ஆகட்டும், இல்ல விஷுவல் ரீசனிங் அதில யோசிக்கிற மாரி இருக்கும். ஸோ யோசிக்கிற மாரி இருந்தா ரீசனிங். இல்லன்னா நீங்க வந்துட்டு ஃபார்முலா மேக்ஸ் போட்டீங்கன்னா ஆப்டிட்யூட். ஓகேங்களா? ஸோ இதே தான் தமிழ்ல குடுத்துருக்காங்கங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கன்ஃபார்மா வந்துட்டு 40 மார்க்ஸ் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி. ஸோ வந்து இருக்கணும் அப்படின்னு. தமிழ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க குரூப் 4லாம் படிச்சுட்டு நீங்க குரூப் 1 தமிழ் எழுதுறீங்கன்னா, தமிழ் அடிச்சு நவுத்தி தூக்கிடலாங்க. 40 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ பிரச்சனை இல்ல. பாருங்களேன் தமிழ்லயுமே பெருசா வந்துட்டு இருக்காதுங்க. அந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒற்றெழுத்து இந்த மாரி தான் இருக்கும். சுயமரியாதை இயக்கம், இக்கால தமிழ், கணினி தமிழ் அது மாரி சம்திங் பெருசா அந்த மாரிலாம் இருக்காது. கிராமர்ஸ் கொஞ்சம் வரலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாடர்ன் இது வந்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா? இது வந்துட்டு லைட்டா வந்துட்டு இந்த ரிபிலியன், நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் இந்த மாரிலாம் வந்து வர மாரி இருக்கும். ஸோ இதுலயுமே வந்துட்டு காந்தி பத்தி, ஜவஹர்லால் நேரு பத்தி, ரவீந்திரநாத் தாகூர் பத்தி, அம்பேத்கர் பத்தி, வல்லபாய் பட்டேல் ஸோ இதெல்லாம் வந்துருக்க மாரி 100 மார்க்ஸுங்க. சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியால வந்து தமிழ்நாடு வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ் வந்து 11th, 12th இருக்கும். ஸோ வந்து எத்திக்ஸ் எடுத்தீங்கன்னா அதில வந்து 50 மார்க். பேப்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 250 மார்க்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ். ஓகே வேர்ல்டு எஃபெக்டிங் இந்தியா ஓகேவா வேர்ல்டு நெக்ஸ்ட் 100 மார்க்ஸ். ரோல் அண்ட் இம்பாக்ட் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்க்கு வந்து 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 மார்க்ஸ். பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஜென்ரல் ஜியாகிரஃபி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 75 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி இதெல்லாம் சயின்ஸ் வருது. அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து 75 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கானமி அண்ட் கரண்ட் எக்கானமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி எவ்வளோ இம்பாக்ட் ஆகுது குளோபல் எக்கானமி இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறது அதுக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பேஜ் நம்பர் 43 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ஆல் கேட் சர்விங் அஸ் என்ட்ரி அதாவது உங்கள் என்ட்ரி நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு பிஃபோராக வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நீங்கள் 1 hour பிஃபோராக வந்துட்டு டைம் ஷெடியூல் இப்போ எக்ஸாமினேஷன் டைம் ஷெடியூல் முன்னாடி வரணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வெனியூக்கு வந்து நீங்கள் அந்த பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பெர்மனெண்ட் அதாவது ஓட்டர் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஃபோட்டோ காஃபியும் ஆதார் கார்டும் கூட எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட் கம்பல்சரி. ஸோ வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு இது எடுத்துகிட்டு வரணும் பெர்மிஷன்ஸ் கார்டு எடுத்துகிட்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 44 பேஜ் நம்ம எக்ஸாமினேஷன் ரூம் வந்து 30 மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் வந்து ரீச் ஆகிடணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு டேபிளில் இருக்கும். ஸோ வாட்டர், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஐ மீன் அலோட் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மோக்கிங்கோ இல்லை டாக்ஸின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதோ மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ வந்துட்டு இன்விஜிலேட்டர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அவள் அத்தாரிட்டி வந்து கேன்சல் ஆகுது. ஸோ கிரிமினல் ஆக்ஷன் படி வந்து எஃப்ஐஆர் போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆரில் கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் இன்விஜிலேட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட மெடிக்கல் ரெக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் அங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சானிடரி, ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் பிஃபோராக வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட் பெல் அடிக்கப்படும். 2 செகண்ட்ஸ்க்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு ஒன்று அடிக்கப்படும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் பெல்ஸ் வந்துட்டு அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுதாங்க பெருசாக வேறு எதாவது 2 மினிட்ஸ் அந்த பெல்ல வந்து 2 செகண்ட்ஸ் அடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக நமக்கு வந்துட்டு இது பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. பெருசாக உள்ளே போக புக்லெட் 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஆன்சர் கீ வந்துட்டு எப்படி சேலஞ்ச் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கவுன்சிலிங் எல்லாம் இன்டர்வியூக்கு தேவைப்படும். ஸோ சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம நேமு, ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே அதெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க வரும். ஸோ இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 20 பேஜஸ் to 15 பேஜஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ். ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட இது இருப்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். ஈவிக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் 2019லலாம் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ திருப்பி கொடுத்துருக்காங்க. திருப்பியும் வந்துட்டு அவங்க வாபஸ் வாங்காமல் இருந்தால் சரி நோட்டிஃபிகேஷன்ஸில். ஸோ அவ்வளோதாங்க. 44 இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஃபோட்டோ சைஸ் பார்த்துட்டோம்.
ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றது சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ மார்க்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு, அந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த இதாங்க சொன்ன அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபருக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் எது இருக்குன்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டே. ஸோ வந்துட்டு எந்த ஏஜ்னு சொல்லிட்டோம். லா படிச்சிருந்தா மட்டும் 1 ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அப்போ 1லேருந்து 30 இந்த மந்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். 11/59 அதாவது மே ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்தோடனே உங்களுக்கு மெயின்ஸ்க்கான டேட்டா வந்துட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பெருசாக இல்லை. ஸோ வந்துட்டு ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஸோ குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு மனசில் தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் அது நம்மளுடைய லட்சியமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா படிங்க. நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நம்ம கூடிய விரைவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்படும். குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் வந்து கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.